வணக்கம் நண்பர்களே. இதுவரையும் நம்மளோட வெப்சைட் டிசைனில் பார்த்தது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு வெப்சைட் பார்த்தோம். இது லோகோ ஹோம் சர்வீசஸ் அபவுட் அஸ் கான்டாக்ட் அஸ் அப்படின்னு ஒரு நேவிகேஷன். அப்படியே நம்ம இது கீழே வந்தோன்னா இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஃபோட்டோ. இது ஃபோட்டோ தான், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்னு தெரியும் உங்களுக்கு நல்லா. ஸோ இப்போது வேறு ஃபோட்டோ வந்துச்சா, ஏன்னா இது unsplash.it ஒரு இதுலேருந்து எடுத்திருந்தோம், வெப்சைட்லேருந்து எடுத்திருந்தோம். ஸோ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ அதில் ஒரு நம்மளோட கம்பெனியோட நேமு, கீழே அதுக்கான ஸ்லோகன் ஒன்று, அப்படி கீழே வந்தோன்னா சர்வீசஸ் பற்றி ஒரு 2 லைனு, அப்படி கீழே வந்தோன்னா ஒரு சின்னதாக ஒரு பேரலாக்ஸ் எஃபெக்ட் மாதிரி ஒன்று, அதுக்கு எபவுட் அஸ்ன்ற ஒரு செக்ஷனு, அதுக்கு கீழே கான்டாக்ட் அஸ். இப்போ கான்டாக்ட் அஸ்ஸாக நம்ம வந்திருக்கோம். அதில் நம்ம அட்ரஸ் கொடுத்துருக்கோம், கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணும்ன்ட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த அட்ரஸை சென்டரில் கொண்டு வர போகிறேன். அதில் சென்டரில் கொண்டு வந்துட்டு அதை சுற்றி ஒரு டப்பா போட போகிறேன். மேலே அட்ரஸ்ன்ற ஒரு சின்ன டைட்டில் கொடுக்க போகிறேன். அந்த டைட்டிலுக்காக நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், HTML போயிட்டு HTML ஆல்ரெடி நம்ம கான்டாக்டர்ஸ்னு ஒரு செக்ஷன் போட்டிருக்கோம், அதாவது ஹெட்டிங் போட்டிருக்கோம். அதுக்கு கீழே நான் ஒரு கண்டெய்னர் போட போகிறேன். ஏன்னா இதை சுற்றி நான் ஒரு டப்பா போட போகிறேன், கொஞ்சம் அழகாக இருக்கணும்ட்டு. இதை சுற்றி இது மட்டும் நம்பர் 24 இருக்குல்ல, அதுலேருந்து மொபைல் நம்பர் வரையும் ஒரு டப்பா போடுறதுக்காக நான் இங்கேருந்து ஒரு கண்டெய்னர் போட போகிறேன். இது கான்டாக்ட் கண்டெய்னர். உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் என்னென்ன போட்டுக்கலாம். நான் கான்டாக்ட் கண்டெய்னர்னு போடுறேன். போட்டுட்டு இதிலிருந்து பேராகிராஃப் ஃபுல்லாக எடுத்து மொபைல் நம்பர் வரையும் கட் பண்ணி அப்படியே இந்த கான்டாக்ட் கண்டெய்னர் உள்ளே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கு மேலே ஒரு H3 போட போகிறேன். அது எதுக்குன்னா அட்ரஸ் அப்படிங்கிற ஒரு இதுக்கு என்னது ஒரு ஹெட்டிங்க்கு. H3ங்கிறதுனால கொஞ்சம் H1 விட சின்னதாக வரும். ஸோ இது நம்ம சேவ் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நான் இது ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர்னு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு லைவ் சர்வர் ஓப்பன் ஆகும். அப்படி லைவ் சர்வர் வரலன்னா உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன்ஸில் போயிட்டா லைவ் சர்வர்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் சர்வர் கிடைக்கும். இந்த ஐஃபன் வராதுன்னு நினைக்கிறேன். இங்கே ட்விக் டேன்னு இருக்குல்ல, இது இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை ரைட் கிளிக் பண்ணால் ஓப்பன் வித் லைவ் சர்வர் வரும். ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல போர்ட் 5500ன்னு ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 127.0 இந்த மாதிரி ஐபி அட்ரஸில் போர்ட் 5500ல் ஓப்பன் ஆகும். கீழே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அது ரீலோட் ஆகுறதுனால நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அட்ரஸ்னு ஒரு சின்ன ஹெட்டிங் வந்திருக்கு, அதுக்கு கீழே நம்மளோட அட்ரஸ் இருக்குது. இப்போ நம்ம இதை இங்கே கேவலமாக கார்னரில் இருக்கிறது மிடில் கொண்டு வைக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், சிஎஸ்எஸில் போயிட்டு ஃபோர்த் செக்ஷன் ஓகே, ஃபோர்த் செக்ஷன் வந்துச்சா, அதில் கான்டாக்ட் கண்டெய்னர் கரெக்டாக தான் டைப் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிறது நம்ம தப்பாக அங்கே கொடுத்துட்டோன்னா ஒர்க்கே ஆகாது. ஸோ நான் இதை வரலாம், ஒரு சேஃப்டி தான். அப்புறம் வரலன்னா ஏன் வரலன்னு யோசிச்சுட்டு இருப்போம்ல, அதுக்காக நம்ம கான்டாக்ட் கண்டெய்னர் அதனால் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இது ஃபஸ்ட்டு நான் மார்ஜின் லெஃப்ட்டு 50% கொடுக்க போகிறேன். இங்கேருந்து எனக்கு 50% இங்கே வரணும். ஸோ மார்ஜின் லெஃப்ட்டு GINLEFT லெஃப்ட்டு மார்ஜின் லெஃப்ட் 50%. ஓகேவா? இது ஏன்னா அப்போ தான் நமக்கு மிடில் வரும். ஸோ இப்போ மார்ஜின் லெஃப்ட் 15% ரீலோட் ஆகணும். இங்கே வந்துச்சு பாருங்கள். ஆனால் இது ரொம்ப கேவலமாக இருக்குல்ல. நான் ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் பற்றி சொல்லியிருக்கேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் நம்ம ஒய் ஆக்சிஸில் பண்ணி தான் இது இங்கே இவ்வளோ தூரம் கீழே இறக்கி வச்சுருக்கோம். அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இதை இவ்வளோ தூரம் வரதை கொஞ்சம் முன்னாடி தள்ளி பக்கத்தில் எந்த எலிமெண்ட்டும் பாதிக்காத அளவு செய்ய போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு என்னன்னு தெரிலனா, இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோ நினைக்கிறேன், செகண்ட் வீடியோ ஃபஸ்ட் வீடியோவோ அதில் போய் பாருங்கள். செகண்ட் வீடியோ அதில் போய் பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் நம்ம அப்போவே பண்ணியிருப்போம். அப்போவே நான் சொல்லியிருந்தேன். அது ஒய் ஆக்சிஸில் பண்ணியிருந்தேன். இது எக்ஸ் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ் இது இப்படி கீழே இறக்கிறதுக்கு, எக்ஸ் ஆக்சிஸ் இது இந்த மாதிரி இந்த சைடில், அதாவது நடுவில். எப்படி நடுவில்ங்கிறேன் பாருங்களேன். நடுவில்னா எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது ஹரிசாண்டலாக -50%. ஓகேவா? இப்போ இங்கே 0 இல்லை. ஓகே, இப்போ
நமக்கு வந்து அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வந்திருக்கு. அது எப்படின்னா மார்ஜின் லெஃப்ட் வந்து 50%, அதே மாதிரி டிரான்ஸ்லேட் டெக்ஸ்ட் வந்து -50% இருக்கிறதுனால இது இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளுது. ஸோ இப்போது இது வந்து நான் பேடிங் வந்து ஒரு 50 பிக்சல் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பார்டர் கொடுக்க போகிறேன். பார்டர் வந்து கடைசியாக முடிக்கும் போது பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. பார்டர் வந்து எனக்கு 2 பிக்சல் சாலிட் கிரே கலர் வேணும். ஸோ இது பார்டர் தெரியும்ல, பார்டர் வந்து 2 பிக்சல்ன்றது பார்டரோட சைஸ், அதாவது திக்னஸ். சாலிடுங்கிறது வந்து ஒரு லைன் தான் சாலிடு, டேஷ்டுன்னு ஒன்று இருக்கும், அது புள்ளி புள்ளியாக வரும். இது வந்து பார்டர் கலரு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்டர் ரேடியஸ் வந்து 2 பிக்சல். இது பார்டர் ரேடியஸ்னால் கார்னர் வந்து அப்படியே ஷார்ப்பாக இல்லாமல் அப்படியே மழுங்கலாக வரும். ஸோ இதை சேவ் பண்ணிட்டேன். ஓகேல, இப்போ வந்து ஒரு பார்டர் வந்திருக்கு, அதை சுற்றி ஒரு மழுங்கலாக ஒரு நீங்கள் பாருங்கள் ஷார்ப்பாக இல்லாமல் அப்படியே லைட்டாக அப்படியே இதுவாக வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம அட்ரஸ் இருக்குல்ல, இந்த அட்ரஸ் கீழே ஒரு அண்டர்லைன் பண்ணலாம். ஏன்னா அது ஹெட்டிங்கு பார்க்கறதுக்கு தெரியுது, அது ஹெட்டிங்னு இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு டிசைன் தாங்க, வேறு எதுவும் பெருசாக இல்லை, சிம்பிளாக. ஸோ 4th செக்ஷனில் வந்து கான்டாக்ட் கண்டெய்னர் உள்ள நமக்கு வந்து H3 தேவை. இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். 4th செக்ஷன் தான் நம்மளோட பேரண்ட்டு, அது உள்ள கான்டாக்ட் கண்டெய்னர், அது உள்ள H3. ஸோ வந்து இது வந்து சின்னதாக ஒரு கேப் விடுவோம், மார்ஜின் பாட்டம் கொடுப்போம். ஏன்னா வந்து இது ரொம்ப க்ளோஸாக இருக்குல்ல, கொஞ்சம் கேப் விட்டால் ஒரு ஹெட்டிங்க்கும் அதோட கண்டென்ட்டுக்கும் கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், வேறு எதுவும் இல்லைங்க. ஸோ இப்போ மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 12 பிக்சல் கொடுக்குறேன். இதை நான் குத்து மதிப்பாக தான் தரேன், உங்கள் இஷ்டம், உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கோ அவ்வளோ கொடுங்க. அதுக்கு கீழே வந்து நான் பார்டர் பாட்டம் கொடுக்க போகிறேன். பார்டர் பாட்டம் எதுக்குன்னா, நம்ம இங்கே பார்டர் கொடுத்தோம்ல இதுக்கு முன்னாடி, அது வந்து டோட்டலாக சுற்றி ஒரு பார்டர் வந்துச்சா, அது மாதிரி இல்லாமல் எனக்கு வந்து கீழே மட்டும் ஒரு கோடு வரணும், சுற்றி எனக்கு கோடு தேவையில்லை அப்படின்றதுக்கு நான் அந்த பார்டர் பாட்டம் யூஸ் பண்ணுறேன். ஸோ 1 பிக்சல் சாலிட், இது வந்து எனக்கு இதுவும் அதே கிரேலேயே கொடுப்போம் பார்க்கறதுக்கு, அப்போ தான் சிமிலராக இருக்கும், கலராக இல்லாமல். இப்போ போய் பாருங்கள், ஓகேவா? அட்ரஸ் அதுக்கு கீழே நல்லா இருக்குல்ல. இதை இன்னும் கூட கொஞ்சம் இது பண்ணலாம், ஆனால் நல்லா இருக்குமான்னு தெரில. இதை வந்து டோட்டலாக நம்ம வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுக்கலாம், ஆனால் அது அவ்வளோ அழகாக இருக்குமான்னு தெரியல. சும்மா கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு இது பிடிக்கல, எனக்கு அதுவே நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, இது வேணாம், இதை அப்படியே தூக்கிட்டு ஓகே. இப்போ நம்ம வந்து H3 வரையும் நம்ம பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட் வந்து ஃபூட்டர் செக்ஷன். இது கொஞ்சம் சின்ன வீடியோ தான், ஈஸியாக முடிஞ்சிடும், ஏன்னா ஆல்ரெடி நம்ம காசு முடிச்சிட்டோம். இப்போ ஃபூட்டர் மட்டும்தான் பாக்கி இருக்குது. ஃபூட்டரில் ஒரு வேறு கலர் கொடுப்போம், வேறு கலர் கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே. நெக்ஸ்ட் வந்து ஃபூட்டர் அப்படியே நான் யூஸ் பண்ணேன். அந்த ஃபூட்டருக்கு வந்து நான் வேறு கலர் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. அந்த கலர் பேக்ரவுண்ட் வந்து RGB 61,61,61. ஆல்ரெடி நான் முடிவு பண்ணி வச்சுருந்தேங்க இந்த கலர் தான் கொடுக்க போகிறேன்ட்டு, அதனால தான் கொடுத்தேன். ஏன்னா இது வந்து பிளாக்கும் இல்லாமல் கிரேவும் இல்லாமல் ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது பாருங்கள் இது. ஸோ இந்த மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் நான் கொடுத்தேன். ஸோ இது வந்து கார்னரில் இருக்குது, ஸோ இது வந்து சென்டரில் கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் அது பிளாக் கலர் இருக்குது, அதை வந்து நம்ம ஒயிட் கலராக மாற்றிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர். இது வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டு வந்து ஹெக்ஸாடெசிமல் கோட் என்னென்னா FFF. இதை வந்து நீங்கள் இதுவாகவும் ஒயிட்டுன்னு கூட டைப் பண்ணலாம். நான் சும்மா ஹெக்ஸாடெசிமல் கோடில் கொடுத்தேன். அது கீழே இதுக்கு ஒரு பேடிங் கொடுப்போம். ஏன் பேடிங்னா, ரிசல்ட் பாருங்கள் ஒரு மாதிரி இருக்கா, அந்த இடத்துக்கு மட்டும் இருக்கா. பேடிங்னா கொஞ்சம் கேப் இருக்கும் மேலே கீழே. ஸோ வந்து பேடிங் வந்து 50 பிக்சல். இதை சேவ் பண்ணிட்டு போய் பார்த்தீங்கன்னா
டன்னா சூப்பராக இருக்கா? ஏன் இங்கே கீழே கேப் வருதுன்னா இது லைவ் சர்வரில் ஓடிட்டுருக்கு, அதனால தான் கேப் வருது. இதுவே நீங்கள் வந்து இங்கே நம்மளோட இது எஃப்பில் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். எஃப்பில் போயிட்டா ஆசம் வெப்சைட்டில் இண்டெக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் எந்த ஃபோட்டோவும் லோட் ஆகாதுங்க. ஏன்னா வந்து லைவ் சர்வரில் மட்டும்தான் அந்த ஃபோட்டோஸ் இருக்கும். மற்றபடி இந்த மாதிரி லோக்கலாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எதுவுமே ஓப்பன் ஆகாது. ஸோ அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வரல பாருங்கள், இங்கேயும் ஃபோட்டோ வரல, கீழே பாருங்கள் கேப்பே இல்லை. ஸோ இதுதாங்க நம்ம ஃபூட்டர். மேல் வித் லவ் பை பிரவீன், அசம்பிளில் கான்டாக்டர்ஸு, எபவுட்டர்ஸு, அதே மாதிரி சர்வீசஸ், அதே மாதிரி நம்மளோட ஹெட்டிங், மேலே வந்து நம்மளோட இது நேவிகேஷன் பார் கலர் ஏன் அப்படி பச்சை ப்ளூ கலரில் காட்டுச்சுன்னா நம்ம ஏவோட கலர் வந்து பிளாக் ஒரு ஹெக்ஸாடெசிமல் கோட் என்னென்னா 000. எவ்வளோ 6 0 யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா 3 0 யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இப்போ வந்து இதை நம்ம சேவ் பண்ணி பார்த்தோன்னா இதை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம், அது மாதிரி ஆட்டோமேட்டிக் ரெஃப்ரெஷ் ஆகாது. ஸோ இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்த உடனே ஹோம் சர்வீஸ் அபவுட்டஸ் கான்டாக்டர்ஸ்னு வந்துச்சு பாருங்கள். இங்கே நமக்கு பேக்ரவுண்ட் வேணும்னா நம்மளோட வேறு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை டவுன்லோட் பண்ணி அதை வந்து நம்மளோட யூஆர்எல்லில் போட்டு தான் காட்ட முடியும். ஸோ இது எவ்வளோ ரெஸ்பான்சிவாக இருக்குதுன்னு பார்ப்போமா? மொபைலுக்கு மொபைல் ரெஸ்பான்சிவ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஏன்னா இப்போ யாருமே இது யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ பார்த்தோன்னா கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது. இதை வந்து நம்ம மொபைல் ரெஸ்பான்சிவாக மாற்ற போகிறோம். மொபைல் ரெஸ்பான்சிவாக மாற்றுறதுக்கு ஒரு சின்ன கொஞ்சம் கஷ்டமான வேலை இருக்குது. அது என்னென்னா இவரை நம்ம மறைக்கணும். இது நமக்கு இப்படி இருக்கக்கூடாது. மொபைலில் வந்து ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ண உடனே இப்படி ஓப்பன் ஆகும். இது வந்து எயிட் பண்ணிட்டு இங்கே ஒரு பட்டன் கொடுக்க போகிறோம், அது அப்படியே ஓப்பன் ஆகும். அதே மாதிரி பேக்கில் வந்து ஒரு ஃபோட்டோ, இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ போடல, அதுக்கு ஒரு ஃபோட்டோ போட போகிறோம். இது ஏன் இப்படி வருதுன்னா நம்ம வந்து பேடிங் வந்து இந்த இடத்துல பேடிங் வந்து 50 பிக்சல் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். லேண்டிங் செக்ஷனில் அதுக்கு செகண்ட் செக்ஷன் 150 பிக்சல் கொடுத்துருக்கோம். இதை வந்து மீடியா கோட் யூஸ் பண்ணி இதை வந்து சுத்தமாக பேடிங்கே எடுத்துகிட போகிறோம். ஸோ பேடிங் எடுத்துட்டா நமக்கு ஃபுல்லாக வந்துடும். அதே போல் தான் எல்லாமே, இங்கே பாருங்கள், எல்லாமே அதே மாதிரி தான் பண்ணி இதை வந்து மொபைல் ரெஸ்பான்சிவாக அடுத்த வீடியோவில் மாற்றிடலாம். அதே மாதிரி இவரை நம்ம ஹைட் பண்ணிடலாம். ஆனால் இந்த பட்டன் கிளிக் பண்ணால் கீழே வர்றது வந்து உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியணும். ஸோ வந்து நான் சும்மா ஹைட் பண்ண போகிறேன். இந்த இதில் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டன் கிளிக் பண்ணணும், எப்படி ஓப்பன் ஆக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, ரெஸ்பான்சிவ் வெப்சைட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் இப்போ டெஸ்க்டாப் வெர்ஷனை நம்ம முடிச்சிட்டோம், கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. அவ்வளோதான், சிம்பிள். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது பிரவீன். பாய்.